ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த லெட்ஸ் டாக் அபவுட் சீரீஸில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்டை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த சீரீஸை யார் சரி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் மை லெட்ஸ் டாக் அபவுட் சீரீஸ். என் யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டே நான் வச்சுருக்கேன். லோக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ், மெயினாக கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ நான் அது யூஸ் பண்ணுறனால நான் அது உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன். அண்ட் இப்போ கரண்ட்டாக நான் வந்து நிறைய லோக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன் பிகாஸ் மை அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் பீயிங் ஸோ இது வந்து என் ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியுமா இருக்கும் நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. திஸ் சென்டெலா ஆம்பியர், இது கிளாஸ் பாட்டில், yellow tinted. இதுக்கு இருக்க லிக்விட் வந்து ஒரு கிளியர் லிக்விட் ஒன்று. அண்ட் த கன்சிஸ்டன்சி இஸ் லைக் தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் இருக்கு. ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணது வந்து ஒரு ஆம்பியூல் ஒன்று தான். பிகாஸ் எனக்கு என் ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஒரு லேயரை போட்டதுக்கு அப்புறமா மற்ற ப்ராடக்ட்ஸ் அதுக்கு மேலே போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணேன். அண்ட் இந்த ஆம்பியூல்னு சொல்லக்குள்ள இது நம்ம ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப ஹைட்ரேட் பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி இது ஹைட்ரேட் பண்ணாது, பட் ஒரு மீடியம் லெவலில் இது ஹைட்ரேட் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த மார்னிங் அட் நைட் ஈவன் நான் வந்து என்ன சொல்கிறது, சும்மா ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் இதை சும்மா போட்டுட்டு கூட நான் இருந்துருவேன். பிகாஸ் எனக்கு வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண டைம் கிடைக்கல அப்படின்னா ஆம்பியூலை மட்டும் நான் சும்மா அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருவேன். அதுவே நல்ல ஃபுல் டே எனக்கு நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் டில் ஐ வாஷ் மை ஃபேஸ். ஓகே, இது ரொம்ப லைட் வெயிட், உங்களோட ஸ்கின் பேரியரை நல்ல ஹெல்தியாக ஹைட்ரேட்டடாக இது வச்சுக்கும். அண்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ளேயுமே இது கொண்டு போகலாம் ஈஸி. அ பிட் எக்ஸ்பென்சிவ், நான் அதையுமே சொல்லணும்ல, அ பிட் எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம ஸ்ரீலங்காலையும் கிடைக்கிது. அண்ட் நான் இது வாங்கினது வந்து ஒரியன் எக்ஸோ இல்லாட்டி பிளஷ்மி. லைக் நான் யூஸ்வலாகவே மை கோ டு அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா மை கோ டு ஆன்லைன் பேஜஸ் ஒரியன் எக்ஸோ அண்ட் blushme.lk. பிகாஸ் எனக்கு வந்து அவங்கள நல்லா நம்பி லைக் வி கேன் ட்ரஸ்ட் தெம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் அவங்கக்கிட்ட தான் நான் எடுக்கிறது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கிஃப்ட் பண்ணுறதுனாலுமே அவங்களோட கிஃப்ட் கார்ட்ஸ் தான் நான் கொடுக்குறது. அண்ட் இப்போ இது முடியுது தானே, ஸோ நான் அகெயின் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் எஸ், நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு மற்ற ஆம்பியூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பயம். பட் மேபி இப்போ எனக்கு எஸ்ன்னு தோணுது. பட் வென் ஐம் கோயிங் டு பர்ச்சேஸ் நான் எதுவும் இந்த சென்டரில் அப்படின்னா ஸ்கின் 1004 மற்ற ஆம்பியூல்ஸ் நான் எதுவும் ட்ரை பண்ண எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா தென் லெட்ஸ் see, மேபி I'll change, மேபி I'll not, மேபி I'll go only with this. யார் யூஸ் பண்ணலாம்? எனக்கு வந்து கம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு ஐ திங்க் ஐ வாண்ட் ரெக்கமெண்ட் திஸ். பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கம்பினேஷன்னாலுமே கொஞ்சம் ஆயிலி ப்ளஸ் ட்ரை. என் ட்ரை ஜோன் வந்து ஃபுல்லாகவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். பட் என் ஆயிலி ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோன் வந்து இந்த ஆம்பியூலை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அகெயின் அந்த ஆயிலி ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு சரியாக தெரியலை. ஸோ நீங்கள் உங்களோட ரிசர்ச்சை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஆம்பியூலுக்கு நீங்கள் போகலாம். அண்ட் ஐ திங்க் ஆக்னேஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா நோ, எனக்கு அது பெருசாக சொல்ல இயலாது. பிகாஸ் எனக்கு வந்து ஆக்னேஸ் இல்லை இப்போ கரண்ட்டாக, எனக்கு அப்படி அந்த மாதிரி ஆக்னேஸ் இல்லை. எனக்கு வந்து நார்மல் ஸ்கார்ஸ் மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. அண்ட் ஸ்மால் பம்ப்ஸ் ஆன் மை ஃபோர்ஹெட். ஸோ அந்த ஸ்கார்ஸ் வந்து இது நோ, இட் வாண்ட் கியூர். பிகாஸ் அந்த ஸ்கார்ஸ்க்கு நீங்கள் வேறு சொல்யூஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். இது ஜஸ்ட் ஃபார் அ ஹைட்ரேட்டிங் ஸ்கின். ஓகே, இது வந்து உங்களோட ஸ்கின்னு லைக் அந்த நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ரெப்பிங் மாதிரி உங்களோட ஸ்கின் கேர் ரூட்டீனில் ப்ரெப்பிங் ப்ராடக்ட் ஒன்று மாதிரி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு பாட்டில். ஸோ அப்படின்னாலுமே இது முடியாது. பிகாஸ் யூஸ்வலாக கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ்வலி குயிக்காகவே முடியாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலுமே அது உங்களோட ஹோல் ஸ்கின்னுக்குமே ஹோல் ஃபேஸுக்குமே அது போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள திஸ் ஒன் இஸ் ஆல்சோ இன்னும் இருக்குது, இதுக்குள்ளே இன்னும் இருக்குது. இது எப்போ முடியும்னு எனக்கு தெரியலை. பட் ஐ வில் பி யூஸிங் அகெயின். இப்போ இன்றைக்கி நைட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், நாளைக்கு யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு அடியிலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை செக்
பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட் இன்னொரு பர்சன் அதை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள், கேளுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி I'll give my own experience answer. ஓகேயா? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கொடுக்குறது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து வேற ஒரு பர்சன் யூஸ் பண்ணதை உங்ககிட்ட வந்து சொல்லி அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணலை. நான் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் ஐம் யூஸிங். ஸோ நான் யூஸ் பண்ணாமல் எனக்கு சொல்லலை தானே இந்த ப்ராடக்ட்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், இது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு. என்னோட ஸ்கின்னுக்கு நான் என்ன போடுறேனோ அது வந்து நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் அ பிகினர் ஈவன் நீங்கள் இந்த ஆம்பியூல ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நானுமே ஆம்பியூல்ஸ்க்கு பிகினர் தான். மற்ற ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஆம்பியூல்ஸ்க்கு நான் பிகினர். ஸோ அந்த டைமே நான் வாங்கினது, நான் சூஸ் பண்ணதே இந்த yellow tinted பாட்டில். ஸோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்குமே நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா thank you so much for watching and share with your friends. I'll see you guys in another video. Bye bye.